ஹாய் லவ்லீஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான வாரத்துக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது? நமக்கு நிறைய குட் நியூஸ் கிடைக்க போதா? ஹாப்பி நியூஸ் கிடைக்க போதா? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வைபோட ஒரு வாரத்தையும் நம்ம தொடங்கும் பொழுது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் அந்த வாரத்துல நமக்கு கண்டிப்பா நடக்குங்க. அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப் டு என்டர் தட் வீக். அந்த ஒரு வைபை தான் நான் உங்களுக்கு வாரம் வாரம் ரெண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். இந்த குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் ரீடிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். த ரூன்ஸ், த அஃபர்மேஷன் கார்ட்ஸ், த ஏஞ்சல் கார்ட்ஸ், இன்னர் சைல்ட் கார்ட்ஸ், நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டாரட் சிக்ஸ் சென்ஸுக்கும் நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். ஐ ரியலி வாண்ட் டு டெல் யூ, ரொம்ப 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 வருஷம் கழிச்சு இப்பதான் இத்தினூண்டு இத்தினூண்டு தைரியம் வந்து மூஞ்சையே ரிவீல் பண்ணணும், ஃபேஸ் ரிவீல். அது ஒரு ஃபுல் ரிவீல் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் கேரிகேச்சர் ஆர் வாட் ஏஐ ரிவீல் ஆர் சம்திங். பட் வாட் எவர், அதை இப்போதான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆஃப்டர் லாட் ஆஃப் திங்கிங். சரி, அது எப்படி இருக்கு தெரில, தாட் ப்ராசஸே இல்லை. எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஃபேஸ் காட்டணும், ஏன் இப்படி அப்படின்ட்டு. சரி, இன்னொரு ரிலையபிலிட்டிக்காக அதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ லெட் மீ நோ ஹவு இட் லுக்ஸ். என்னோட பேனர்ஸ் இதை மாற்றிருக்கேன். Let me know how it looks. Okay, so with that note, let's start. சொல்லுங்க, ஒரு வாரமும் நம்ம வந்து ஹாப்பி நியூஸ் குட் நியூஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு எனக்கு சொல்லுங்க, நீங்க ஹாப்பி நியூஸ் சூஸ் பண்ண போறீங்களா, குட் நியூஸ் சூஸ் பண்ண போறீங்களான்ட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம டேரோ ரீடிங்குள்ள போக போறோம். ஸோ இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு வாரம் வாரம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ ரியலி ஹோப் டு புட் இட் அப் ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோல கண்டிப்பா அந்த பிடிச்ச கமெண்ட்டை நான் வந்து சொல்ல போறேன். ஓகே ஃபைன். குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ், ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த குட் நியூஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூன்ஸ் எடுக்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு ரூன் எனர்ஜியோட. ரூன்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல்லுங்க, வெரி வெரி பவர்ஃபுல் சிம்பிள்ஸ். ஓகே, நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ட்ரை டு கனெக்ட் வித் மீ, என்னோடய இருங்க. என்ன மாதிரியான ஒரு குட் லக் நமக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாவ். ஓகே, இது வந்து எப்படி திருப்பினாலும் அது அப்படியே தான் வரும். திஸ் இஸ் மோர் ஆஃப் அன்பு, பாசம், காதல். இந்த வாரம் இதை உணர்த்துற மாதிரியான ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கும். அவர், நீங்க இல்லைன்னா மற்றவங்க யாரோ, வேற யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட, இல்லை நீங்க வேற யார்கிட்டயோ அன்பு, பாசம், காதல், அட்லீஸ்ட் ஒரு சின்ன கிஃப்டாவது வாங்கி கொடுப்பீங்க. கண்டிப்பா இது இந்த வாரம் நடக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த மாதிரியான அன்பு எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்காது. அது கிடைக்கிற நேரத்தில் நம்ம அதை வந்து ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றுக்கிட்டு அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்ன மாதிரியான அன்பு உங்களுக்கு கிடைக்குது, கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. நம்ம நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம், பட் நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன மாதிரியான அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஆல்சோ அதுதான் உங்களுக்கான குட் நியூஸா தெரியல, பட் பாப்பா ஃபர்ஸ்ட் ஒரு ஏஞ்சல் மெசேஜ் எடுத்து இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஏஞ்சல் மெசேஜஸ் ஆர் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த ரீடிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உட்காந்து இதெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணி, வா, 2 கார்டு வருதுங்க. ஓகே, லெட்ஸ் சி. லெட் யுவர் பாஸ்ட் கோ. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். லெட் யுவர் பாஸ்ட் கோ அண்ட் ப்ளே. ஓகே, எனக்கு இதை பார்த்தோன்னு என்ன தோணுதுன்னா, நமக்கு ரிலேஷன்ஷிப்புக்கான ரூன் அழகாக ஒன்று வந்திருக்கு, ரைட்? ஸோ அதை ஒரு பக்கம் யோசிக்கும் போது லெட் யுவர் பாஸ்ட் கோனா ப்ராபப்ளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகள் மேலே உங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லையோ, அந்த உறவு அப்படியாச்சு, இந்த உறவு இப்படியாச்சு, அதனால இந்த உறவு இப்படி ஆயிடுமோ அப்படின்ற ட்ரஸ்ட் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கா? இல்லை அன்னைக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்க, ரொம்ப அந்த பாஸ்டையே ரொம்ப நீங்களே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லாமல் மாற்றிக்கிட்டு இருக்கீங்களோ? தட்ஸ் வாட் ஐ சி. ஸோ உங்கள் பாஸ்ட்டை வந்து லெட் கோ பண்ணிடுங்க. அதே ஒரு குட் நியூஸுங்க. டு லெட் யுவர் பாஸ்ட் மூவ் அவே ஃப்ரம் யூவே ஒரு பெரிய பெரிய ஸ்டெப். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டெப். அதை உங்களால் பண்ண முடிஞ்சால் அதை விட பெரிய விஷயம் என்ன? பட் எனக்கு என்னன்னா, இந்த கார்டுக்கு அப்புறம் இந்த கார்டு வந்தது தான். சி, ரிலேஷன்ஷிப்னு சொன்னோன்னே நமக்கு வந்தது வந்து லெட் யுவர் பாஸ்ட் கோ. சி ஹவு ஏஞ்சல்ஸ் பிளேல அந்த 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 எனர்ஜி பாருங்க.
ப்ளே அப்படின்ற கார்டு பார்க்கும்போது நீ ரொம்ப உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றியே யோசிச்சுட்டு இருக்க. அடுத்து என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இப்போ என்ன, ஸோ அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க? யூ லூசிங் அவுட் ஆன் நவ், த பவர் ஆஃப் நவ். இந்த நிமிஷம் சரி இப்போ என்ன பண்ணலாம், தூங்கலாமா, நல்லா சாப்பிட்டாச்சு, சண்டே மத்தியானம் நல்லா சாப்பிட்டாச்சு, போய் ஒரு தூக்கம் தூங்கலாமா, அதை செய்ய மாட்டோம். என்ன பண்ணுவோம், சரி கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம். ஏன் அந்த ஃபோன் பார்க்கறதுக்கு நம்மளே ஒரு ரீசன் கொடுத்துப்போம். காலையிலேருந்து செம்ம டயர்டு, கொஞ்சம் கூட ஃபோன் பார்க்கலன்னா என்ன. ஸோ அந்த ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும், தூங்கவும் மாட்டோம், இல்லை அந்த தூக்கமும் கொஞ்சம் டைம் கம்மியாயிடும். இந்த நேரம் எனக்கு தூக்கம் வேணும் அப்படின்னு போய் தூங்க மாட்டோம். ஆனால் இந்த இந்த பிளே எப்படின்னா டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்கள் மண்டையில். நான் நாளைக்கு இந்த கடனை கட்டணும், இவங்களை நாளைக்கு பார்க்கணும், இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணும், இவங்களுக்கு நாளைக்கு இது பண்ணணும். உங்கள் ஸ்கெட்யூல் வந்து மூச்சு முட்டுற ஸ்கெட்யூல். அது எல்லாருக்கும் அந்த ஸ்கெட்யூல் இருக்கும். பட் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சரி இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த பாஸ்ட்டை லெட் கோ பண்ண முடியாமல் டூ மச்சா யூஆர் லைக் இப்போ கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை கூட நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஒருத்தங்க மேலே இருக்கிற பகை, ஒருத்தங்க மேலே இருக்க குறை, ஒருத்தங்க மேலே இருக்கிற வருத்தம், இதெல்லாம் சேர்த்து என்ன ஆயிடுதுன்னா அந்த ஒரு விஷயம் தான் தலையில ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க மட்டும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு மனநிலையில கவிழ்ந்திருப்பீங்க. இதை இந்த வாரம் நீங்க விட்டுட்டாலே எல்லாமே உங்களுக்கு குட் நியூஸாக தாங்க அமைய போகுது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி அ குட் நியூஸ். ஸோ உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை, அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆமாம் யாரும் இல்லைன்னு இங்கே யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இல்லை. பட் டேக் யுவர் டைம் ஆஃப் டு ஜஸ்ட் பி ஹாப்பி. ஹாப்பியாக இருங்க. அப்போதான் உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கும். ஆஹா, இன்னொரு கார்டு தானா விழுந்துருச்சு, என்னன்னு பார்ப்போம். பேட்டர்ன்ஸ். ஆஹா, இந்த லெட் கோ அப்படின்னு பார்க்கும்போதே அதே பேட்டர்ன்ஸ் தான். என்ன பண்ணுவோம்னா ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். காலைல எழுந்தோடனே இதில் 2 விஷயம் பார்க்கலாம். மொனாட்னஸாக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுதான் அதுதான் மொனாட்னஸாக நான் காலைல எழுந்தேன், 4 மணிக்கு எழுந்தேன், என்னோட மெடிடேஷன் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை ரெடி பண்ணுறேன். காலைல 9 அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு 9 மணிக்கு நான் வேலைக்கு போகணுன்ற ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு 4:30 மணி கண்ணு முழிச்சதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியுது இது ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுதுன்னு. ரிலாக்ஸ். இனிமேல் நான் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆக மாட்டேன், எனக்கு பிடிச்சதான் அதை பண்ணுறேன், என்ன இப்போ நான் பண்ணலன்னா யார் பண்ணுவா அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா, இப்போலாம் அப்படிதான் நான் நினச்சிக்கிறது. ஓகே, இப்போது நான் இதை பண்ணலன்னா வேற யார் பண்ணுவா, இல்லை வேற யாராவது பண்ணால் நமக்கு அது பிடிக்குமா, இல்லை அவங்க பண்ணுறது நமக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குமா, இல்லை மற்றவங்க பண்ணாதான் அதை விட்டுருவோமா. இவ்வளோ விஷயங்கள் நம்மளே கேட்டுட்டா இல்லை இது நீயே பண்ணு அப்படின்னு தோணிடும். பட் அட் டைம்ஸ் ஒரு சில பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி இவங்க வந்தால் தான் நான் இதை செய்வேன், இவங்க இருந்தால் தான், ஒரு சில சூப்பர்ஃபிஷியல் லிமிட்டிங் பிலீவ்ஸ்க்கான பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அஃபெக்ஷன். என்னங்க இந்த வாரம் ரிலேஷன்ஷிப்புக்கான மெசேஜாகவே வருது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக யாரோ உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க, இல்லை நீங்கள் யாரோ கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க. ரூம்ஸ் பார்த்தீங்களா எப்படி மெசேஜ் வருது. கண்டிப்பாக ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான ஒரு விஷயம் இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. அதே குட் நியூஸ் தான். இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கிட்ட வந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறதோ, இல்லை நம்மளை சந்தோஷப்படுத்துறதோ, ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட நீயா வாங்கினேன் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த கார்டு எனக்கு வந்திருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா, மற்றவங்க யாராவது பண்ணுவாங்க அப்படின்றதற்கு வெயிட் பண்ணாமல் எனக்கு பிடிச்சவங்களுக்கு நானே ஏதாவது செய்யலாம். தட்ஸ் அ நைஸ் திங். இல்லை மற்றவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து அவங்க பண்ணிட்டா சந்தோஷம், இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தோமே தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன் பில்டிங். நீங்கள் பண்ணுங்க, டூ இட் ஃபார் சம் ஒன் யூ லைக், பிகாஸ் வி லைக் டு அட்ராக்ட் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். ரொம்ப அழகான உறவுகளை ஈர்க்க நமக்கு ரொம்ப ஆசை. ஸோ ப்ராப்ளி எனக்கு இந்த கார்ட்லேருந்து அதுதான் தோணுது. இனிமேல் என் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய உறவுகள் ரொம்ப வந்து அர்த்தமுடைய உறவுகளாக இருக்க போகுது அப்படின்றத மட்டும் நினச்சிக்கிட்டு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட், ₹1 சாக்லேட் வாங்கி கொடுங்க. யூ கேன் டூ வெரி பிக் திங்ஸ். சின்னதாக ஒரு சின்ன விஷயம், இட் வில் ரியலி சேஞ்ச் த லைஃப். இல்லைங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்கள எப்போ பார்க்குறீங்களோ ஒரு அழகான ஒரு புன்னகை, அது உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையையும் மாற்றும். எதுக்கு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க, பட் பரவாயில்ல அப்படின்னு தோணும். அதை நீங்கள் அவங்களுக்காக செய்ய போகிறீங்க. கோ ஆன் அன் அட்வென்ச்சர். இந்த வாரம் எங்கேயாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். கோ டு சம்வேர் தட் யூ லைக். எங்கேயோ ஒரு இடம், பிடிச்ச ஒரு இடம். டேக் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். நீங்கள் தனியாக போங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க யாரையாவது கூட்டிகிட்டு போகலாம், உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகலாம்,
உங்க பார்ட்னரை கூட்டிட்டு போகலாம், போயிட்டு வாங்கங்க. நீங்க அந்த மாதிரி வெளியில போகணும். அந்த மாதிரி வெளியில போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கான குட் நியூஸ் தான் உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க வந்துகிட்டு இருக்கு. பட் அதை கண்டிப்பா செய்யுங்க. நீங்க கண்டிப்பா வெளியில போயே ஆகணும். டுடே இஸ் த டே. இன்னைக்குதான் எந்த நாள் சிறந்த நாள், என்னைக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காத. இன்னைக்குதான் அதுக்கு மிக உகந்த நாள் அப்படின்ற மெசேஜ் வருது. பட் என்ன இருந்தாலும் 1000 நடக்கட்டுங்க, டேரோ தொடாம ஒரு ரீடிங் பண்ணா இட்ஸ் ஸோ இன்கம்ப்ளீட் ஃபார் மீ. நான் எப்பவுமே யோசிப்பேன், எனக்காவது ஏஞ்சல் மெசேஜஸ் மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டுருவேனா. அப்புறம் எனக்கு தோணும், ஏன் நம்ம இன்னைக்கு டேரோ எடுக்கலன்னு. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு வேண்டாம். பார்த்தீங்களா, நீங்க ரொம்ப நாள் நடக்கலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் சூப்பரா உங்களுக்கு எடுத்து நடக்க போகுது. அந்த விஷயம் நடக்கும்பொழுது கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் கொடுங்க. டெல் மீ ஹவ் யூ ஃபீல் அபவுட் இட். ஏன்னா உறவுகளை சார்ந்த ஒரு ரொம்ப நாள் நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். நடக்கும்போது நீங்க எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, எனக்கு நீங்க வந்து இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல போறீங்க. அதை நான் அடுத்த குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் கமெண்ட்ஸ்ல நான் அதை படிக்க போறேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, இந்த ரீடிங்கை கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆல்சோ குட் நியூஸ் யாருக்காவது வேணும்னா அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. பட் வெயிட் இன்னொரு ரூன் எடுக்க போறேன். தெரில, இது ரூன்ஸ் டேரோ கார்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட் வைபு தான். நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல ப்ராப்பர்ட்டி சண்டைகள் அந்த மாதிரி ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா? இல்ல வீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், என்னன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். வீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், வீட்டில் அமைதி, வீட்டில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று இருக்கு. அந்த இடத்துல ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. ஐம் ரியலி ஹாப்பி தட் யூ காட் தட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி வீட்டில் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல அந்த 6 சென்ஸ் பேனர் லோகோலாம் எப்படி இருக்கு, சின்ன மாற்றம் தான், பட் பேஜை போய் பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ரியலி வாண்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா யூ நோ வாட் டு டூ, ஸ்க்ரீன்ல தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. டேக் கேர் and have a beautiful week. Hi lovelies, நீங்க ஹாப்பி நியூஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் என்ன மாதிரியான ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாமா? ஐம் ஸோ கிளாட். ஹாப்பி நியூஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூஸ் வேணும் இல்லை? ஏதோ ஒரு வகையில் இந்த மெசேஜஸ் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்ன மாதிரி இந்த குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ் இந்த சீரீஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி என்னால் இதை எப்படி மாற்ற முடியும்னு பார்க்குறேன். உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு ஷேர் இட் ஸோ தட் மற்றவங்களும் சரி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அவங்களுக்கு அது தோணும். சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதும். நிஜமாவே இந்த வீக் உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்க போகுது. ஆல் ரைட், சரி, let's start with the rune message. ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க ஃபோக்கஸை என்கிட்ட நீங்க செலுத்தினாதான் ரூன் மெசேஜ் உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது இந்த வாரம் நிறைய ரிலேஷனோட ஃப்ரெண்ட்ஸ் வழியா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அண்ட் மனிதர்கள் மேல நம்பிக்கை வரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரத்தை நான் பாக்குறேன். ஏதோ ஒரு வகையில நல்ல வேலை இவங்க இருந்தனாலதான் எனக்கு இது நடந்தது அப்படின்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரத்தை நான் பாக்குறேன். ப்ராபப்லி அதுதான் நம்பிக்கை அப்படின்றதே ஹாப்பி நியூஸ் தானே. எவ்வளோ பேர் நம்மளை நம்பிக்கை இல்லாம நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. நம்பிக்கை வைப்போம், நம்மளை அப்படி இழுத்துருவாங்க. பட் இந்த வாரம் more to friends, more to happiness, lot of rewards, beautiful. ஸோ இந்த வாரம் உங்களுக்காக மெசேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஓகே, டு மோர் ஹாப்பி நியூஸ் டு அஸ். என்ன உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். மோர் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, மறந்து போய் ஃபர்ஸ்ட் வர கார்டு எடுத்துக்கலாம். வெட்டிங். உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது வெட்டிங் இல்லை செலிப்ரேஷன் மோட் ஏதாவது இருக்கா? ஏதாவது ஸ்டார்ட் ஆயிருக்கா? இன்ஃபேக்ட் ஐ எம் சர்ப்ரைஸ் நவ். ஏன்னா இந்த கார்டுமே வந்து கொஞ்சம் இந்த ரூனுமே கொஞ்சம் வெட்டிங் செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். ஸோ வெட்டிங், ஆக்சுவலி வெட்டிங் வந்து இட் நீடன்ட் பி லிட்ரல் கல்யாணம்.
ஒரு 2 மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட நம்ம வெட்டிங்னு சொல்லலாம். ஸோ ப்ராபப்ளி இந்த வாரம் வேற யாரையோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களா இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க அவங்க வழியா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெட்டிங்னா இட் நீடன் பி ஆல்வேஸ் மேரேஜ். ஸோ ஏதோ ஒரு மேரேஜ் போகிறோம் இல்லை ஏதோ ஒரு மேரேஜ்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சம் ஒன். யாரையோ கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்க போறீங்க. அது ஒரு ப்ராபப்ளி பெரிய செலிப்ரேஷனாக நீங்கள் இந்த வாரம் கொண்டாடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் இல்லை, ரொம்ப அழகான கார்டு. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப திஸ் பர்சன் இஸ் வெரி டியர் டு மீ அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது ட்ரஸ்ட் வர்தி கைடன்ஸ், யூ ஜஸ்ட் ஹேவ் டு ட்ரஸ்ட் திஸ். சாரி, இந்த கைடன்ஸை நீங்க கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க இதுதான் நான் அப்படின்னு காட்டிக்கிறது ஒரு பக்கம், நமக்கு யாருனே தெரியாதவங்க இதுவும் நான் தான் அப்படின்னு காட்டுறது ஒரு பக்கம். எதா இருந்தாலும் சரி, someone is trying to get close to us. ஸோ அதை தான் இந்த வாரம் உங்களுக்காக நான் பார்க்குறேன். ஒரு கார்டு கீழே விழுது, சைலன்ஸ். இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நல்ல ஹாப்பி நியூஸ் கிடைக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் சைலன்ஸில் இருக்கணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். சைலன்ஸ்னா கொஞ்சம் அமைதி காக்கவும், தயவு செய்து அமைதியாக இருக்கவும் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நிஜமாவே ஹாப்பி நியூஸ் வேணும்னா எந்தெந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. ஆல்சோ உங்களை கோவப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக யாராவது வருவாங்க அப்படின்ற என்விரான்மெண்ட் கார்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி விழுது. ஓகே, ஸோ கோவப்படுத்துறதுக்கு யாராவது வருவாங்க. இங்கே பாருங்க, ஆங்குலர் ஃபிஷ் இருக்கு பாருங்க. இந்த ஃபிஷ்ஷு தெரியுதா? இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப டீப் சீல இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ். இது பேர் ஆங்குலர் ஃபிஷ்ஷுன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க கூகுளில். இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைட் மாதிரி இருக்கும், தெரியுமா? இட் ஹேஸ் லைட், எஸ், அதே ஒரு வெளிச்சம். இது அந்த ஃபிஷ்ஷோட உடம்புல இருந்தே வரக்கூடிய ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்கும். இதை வந்து என் பையனுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஷோ அண்ட் டெல்லாம் இருக்கும்ல, சின்ன வயசுல அவங்க சொல்லுவாங்கல்ல, அப்போ ஏதோ சி அனிமல்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வருது. நம்மளை யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக கடுப்பேற்றுவாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பி நியூஸை கொடுக்க போகுது. மிஸ்ட்ரி, ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். தட்ஸ் நைஸ் திங் இல்லை? ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. நம்மளுடைய அவஸ்தைகள் இல்லை சந்தோஷமான தருணங்களாகவே இருக்கட்டுமே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு இதுதான் பதில், ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. பி ப்ரெசன்ட். ஆக்சுவலி இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பி ப்ரெசன்ட் பார்க்கும்போது உங்களை யாராவது இந்த வாரம் இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் தட் யூ நீட் இஸ் அ கிளாரிட்டி. என்னை ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தருணத்தில் எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும், வை ஷுட் திஸ் திங் ஹேப்பன் டு மீ அப்படின்னு நமக்கு நாமே நம்மளை கேள்வி கேட்டுக்கணும். நம்ம அமைதியாக இருக்கிறனால தான் இவங்க இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்களா, இல்லை நான் வாயை திறந்து பேசணுமா? ப்ராபப்ளி நீங்கள் ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்த, உங்கள் மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு இருந்த கேள்விக்கான பதில் இதுதான் நினைக்கிறேன். பி ப்ரெசன்ட். ஒருத்தங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் கோ பேக். இவங்க எப்பவும் இப்படி தான் பண்ணுறாங்க, இதே வார்த்தைகளாம் பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி தான் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, இவங்க பேசுறது எனக்கு ஹர்ட் ஆகுது, இனிமே இதுதான் பண்ணுவாங்க, எனக்கு இவங்களை பற்றி தெரியும், ஷீஸ் ஆல்வேஸ் ஆர் ஹீ இஸ் ஆல்வேஸ் டன் திஸ் டு மீ, இது அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக போச்சு, இதை நான் எதிர்பார்த்தேன். இதெல்லாம் பேட்டர்ன்ஸ். ஒரு விஷயம் நடக்கும்போது இம்மீடியட்டாக நம்ம அந்த இடத்துல போயிடுவோம், அந்த பேக் ட்ராக் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடுறது. அதை பண்ணாமல் எதுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க எதுக்கு என்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்க எதுக்கு எனக்கு அகேன்ஸ்டாக இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். பி ப்ரெசன்ட். அந்த மொமெண்ட், அந்த ஒரு நொடியில் உங்களுக்கு கிடைக்கிற கிளாரிட்டி இருக்குது பாருங்க, அதுதான் வில் ஹெல்ப் யூ இந்த வாரம். இதுதான் உங்களுக்கு ஹாப்பியஸ்ட் நியூஸ். ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வாரம். இந்த ஒரு டெக்னிக், ஆக்சுவலி இதுவுமே ஒரு டெக்னிக் தான், இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த டெக்னிக் எப்படி உங்களுக்கு கார்ட்ஸில் அழகாக வருது பாருங்க. ஸோ அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வெட்டிங் கூட உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரக்கூடிய ஒரு தருணம். ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு வைப் இருக்கும்ல, எல்லாருமே பயங்கர ஹாப்பியா குஷியா எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒரு மைண்ட் செட்ல இருப்போங்க. அப்போ அந்த தருணம் எப்போ உங்களுக்கு வரும், ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் எப்போ வரும்,
when you start thinking you are wanted. உங்களையே நீங்க ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருக்கீங்கங்க. இந்த மாதிரி மற்ற விஷயத்த யோசிச்சு 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 உங்களையே நீங்க நிறைய மிஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ராப்ளி உங்களுடைய உண்மை குணம், நீங்க யாரு அப்படின்றத நீங்களே ஏதோ ஒரு இடத்துல மறந்துட்டீங்க, இல்லை தொலைச்சிட்டீங்க. ஐ திங்க் நீங்க பேக் ட்ராக் பண்ணி நீங்க யாரு, நீங்க என்ன, நீங்க யாரு, நீங்க யாரு, நீங்க யாரு, ப்ளீஸ் பார்க்க ஆரம்பிங்க. யூஆர் அ வெரி பியூட்டிஃபுல் சோல். ஏன்னா உங்களுக்கு இங்க பாருங்க ஏஞ்சல் கார்டே வந்திருக்கு. ட்ரஸ்ட்வர்தி கைடன்ஸே ஒரு ஏஞ்சலுக்கான ஒரு கைடன்ஸ் தான். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஒன்று இருக்கும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடக்க போகுது அப்படின்னு ஒரு 10 நாள் முன்னாடியே சொல்லிடுவீங்க. ஏதோ ஒன்று, சம்திங், ஏதோ ஒன்று, இதுதான்ட்டு இல்லை, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை பத்தி மற்றவங்க கிட்ட பேசவும் வேண்டாம், மற்றவங்க கிட்ட சொல்லவும் வேண்டாம். பட் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஞ்சலிக் கைடன்ஸ் இருக்குங்க. நேற்று என்னோட ஆன்செஸ்ட்ரல் அக்டோபர் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்களா? டிட் யூ சி? ஓ, சொல்ல முடியும், பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல். நிறைய இமோஷன்ஸ். ஆக்சுவலி இந்த கார்டு ரீட் பண்ணும்போதே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்களா? இந்த கார்டு ரீடிங் அப்போவே உங்களுக்கு எமோஷ்னலான இன்டென்ஷன்ஸ் இருக்கா? இல்லை இந்த ரீடிங் கேட்கறதுக்கு முன்னாடி இமோஷ்னலாக ஏதாவது நடந்ததா, இல்லை இமோஷ்னலாக ஏதாவது நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணுறீங்களா? எனக்கு தெரியல. பட் ஐ சி தட் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நான் இன்னொரு ரூன் கூட எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். டேரோ வந்து நான் எடுக்கணும்னு நினைக்கல, பட் செட் ஐ மீன் குட் நியூஸ் எடுக்கும் போது டேரோ எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி எடுத்தேன். ஸோ உங்களுக்கும் எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோட கனெக்ட் பண்ணுங்க. ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸில் ஒரு சின்ன கோபம், மனக்கவலைன்னு பார்க்குறேன். நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் தாண்டி வந்திருக்கீங்க. தெர் இஸ் அ நீட். உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை வந்து உங்களுக்கு கிடைக்காதனால, ஆமா, ஒரு ஏதோ ஒரு நீட் இருக்கு. நீங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு இருக்கு. அந்த தேவை பூர்த்தி அடையவே மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு கோபம் உங்க மனசுல இருக்கு. அந்த கோபம் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த தேவை உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிட்டா அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். எனக்கு வெளியில போய் சாப்பிடணும், டெய்லி சமைக்கிறது கஷ்டமா இருக்கு, இல்ல எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, என்னால வெளியில போய் ஃப்ரீயா இருக்க முடியல, இல்ல வீட்டில் ஒரே இதாக இருக்கு, வெளில போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பார்த்துட்டு வர முடியல, இல்லை இந்த ஒரு வேலையை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணாலும் இந்த வேலையை முடிக்க முடியல அப்படின்ற எல்லாத்துக்கும் நடுவில், இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ஒரு விஷயமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தெர் இஸ் சம் நெசசிட்டி, அன்ஃபுல்ஃபில்டு நெசசிட்டி. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு. அது உங்களுக்கு கோபத்தை கொடுக்குது. இது பணம் சார்ந்த விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் மணி, பட் இட் இஸ் சம்திங் எல்ஸ். ஏதோ ஒரு தேவை, பணத்தை மீறின ஒரு ஆசையோ தேவையோ, பணம் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது கரெக்ட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சி, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, அதுல இன்னும் நிறைய பேசலாம். பட் ஜென்ரல் ரீடிங்ல இவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் கண்டிப்பா ஒரு அன்ஃபுல்ஃபில் நீட், பணத்தால கொடுக்க முடியாத, பணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. ப்ராப்ளி அதனாலதான் உங்களுக்கு கோபம், நீங்க யாருன்னு காட்டிக்க மாட்டேங்கிறீங்க, யூ ஆர் நாட் ப்ரெசன்ட், ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், அதெல்லாம். பட் அது பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். பட் உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் என்ன தெரியுமா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு ஹாப்பி நியூஸ். ஓ, இதனாலதான் இந்த பிரச்சனை இல்லாமா அப்படின்னு தெரியறதே ஹாப்பி நியூஸ் தான். கண்டிப்பா அந்த கிளாரிட்டி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான கிளாரிட்டி கிடைக்க போகுது. இது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து என்னோட ப்ரொஃபைல் பிக் எல்லாமே மாற்றிருக்கேன். ஏன்னா அந்த பேனர், யூடியூப் பேனர் மாற்றிருக்கேன். ரொம்ப யோசிச்சு பண்ண ஒரு விஷயம். ரொம்ப யோசித்தேன் முதல்ல இந்த ப்ரொஃபைல் பிக்லாம் மாற்றலாமான்னு. பட் எல்லாரும் சொல்லி இப்போவும் அது என்னோட ப்ரொஃபைல் பிக் கிடையாது. என்னோட பிக்சரை கொடுத்து ஏஐல கொடுத்து ஏதோ பண்ணியிருக்கோம். பட் தெரியல, ஐ ஜஸ்ட் காட் டு டூ இட் அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் யூ ஆல் லைக் இட். அது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஃபேஸ்லெஸ் சேனலாகவே இருந்துருச்சு. இனிமே அப்படி இருக்க போதான்னு தெரியல. பட் இப்போ போட்டிருக்க வரைக்கும் இட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டெப். இது பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றியும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அதுதான் என்னோட ஹாப்பி நியூஸ் இந்த வாரம். பட் உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன் நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ப்ளீஸ் லெட் மீ நோ. மோர் ஹாப்பினஸ், மோர் கைண்ட்னஸ் டு யூ திஸ் வீக். நிறைய செலிப்ரேஷன்ஸ், ஏதோ ஒரு கொண்டாட்டம்,
கண்டிப்பா உங்களுக்கு அமைய போகுது. அண்ட் ஏதோ ஒரு கிளாரிட்டி, ஒரு சக்சஸ் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சக்சஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் இந்த ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ் வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் அது கண்டிப்பா எனக்கு பிடிச்ச கமெண்ட்டை நான் வந்து பேர் சொல்லி சொல்ல போறேன். தட் இஸ் மை விஷ். ஓகே. ஸோ இந்த வாரம் நிறைய ஹாப்பினஸ் உங்களுக்கு வரட்டும். பியூட்டிஃபுல் வீக் அஹெட். அற்புதமான வாரமா உங்களுக்கு அமைய போது. மோர் பிளெஸிங்ஸ் அண்ட் மோர் abundance. Thank you and bye from Marin. As always, keep smiling.